اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين حبيب رب العالمين جد الحسن والحسين عليهم السلام نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم ومجد وعظم لسان الحق الكريمان بشارة الطيبة அத்தா செய்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் மகா பிரகாசமான ஜோதிமயமான முபாரக்கான தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, நாயகத்துடைய முபாரக்கான திருவாயால சொன்னாலே அது என்ன ஹக்கானது, அதுல எந்த விதமான யாருக்கு எந்த விதமான எந்த மூமினுக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் வரவே செய்யாது. வருமா ரசூலுல்லாஹி முபாரக்கான திருவாயால வரதெல்லாம் ஹக்கானது. மாஷா அல்லாஹ். இன்னும் சொல்ல போனால் என்ன, நாயகத்துடைய எல்லா விதமான முக்காலமாத் ஷரீஃபும் வஹிய ஹஃபி. மாஷா ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய கலாம் வந்தா வஹிய ஜலியத். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான பரிசுத்தமான திருவாயால என்ன நாயகம் என்ன பேசினாலும் என்ன திருவாக்கு தந்தாலும் அது மாசால என்ன வஹியே ஹஃபி. அது மாசா அப்ப நாயகம் முபாரக்கான திருவாயால சொன்னாலே போதும். ஆனா இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸம் செய்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய நஃப்ஸ் எந்த நாயன் வசம் இருக்குதோ அந்த ரப்பின் மீது சத்தியமா நான் சொல்றேன். வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யன்ஃபஉ அப்தன் அமலுஹு, ஒரு அடியானுக்கு அவனுடைய எந்த அமலை கொண்டும் என்ன மன்ஃபஅத் உண்டாவாது. இது தபரானில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாஷா ஒரு முஸ்லிமுக்கு அவன் எந்த அமலை கொண்டும் அல்லாஹ் இடத்துல அவன் மன்ஃபஅத்தை எதிர்பார்க்க முடியாது. எதுவரையிலையும் லா யன்ஃபஉ அப்தன் அமலுஹு இல்லா பிமாரிஃபத்தி ஹக்கினா, எங்களுடைய ஹக்கை அவன் அறிந்து கொள்ளாத வரையிலையும். யாருடைய ஹக்க? அஹ்லு பைத் அத்ஹார நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லு பைத் அத்ஹார நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லு பைத் அத்ஹார நபவின்னு சொன்னாலே அங்க முதல்ல ரசூலுல்லாஹ் தான் மௌஜூதா இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். நாயகம் எப்படி காட்டுறாங்க, அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தின்னு சொல்லி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பில்ஆத்த முஹம்மதி ஃபாத்திமா நாயகியும் நஃப்ஸ முஹம்மதி அலி நாயகத்தையும் ஹஸனைன் கரீமைனையும் மாஷா அல்லாஹ் என்ன தன்னோடு சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போத்திக்கிட்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தின் மாஷா அல்லாஹ் என்ன லிசான் ஹக்கல் கரீமும் நாயகம் பிஷாரத் செய்றாங்க. அப்ப கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான திருவாக்கு நமக்கு எதை இஷாரா செய்யுது? லா யன்ஃபஉ அப்தன் அமலுஹு இல்லா பிமாரிஃபத்தி ஹக்கினா, ஒரு அடியான் அல்லாஹ் இடத்துல அவன் எந்த அமலுக்கும் அவன் என்ன ஃபாயிதாவை எதிர்பார்க்க முடியாது. எதுவரையிலையும் எங்களுடைய ஹக்கை அவன் அறிந்து கொள்ளாத வரையிலையும்.
அப்ப அஹ்லுல் பைத் தஹாரா நபவியாவுடைய இல்முங்கிறது மாஷா அல்லாஹ் என்ன, மாரிஃபாங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமானை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அஹ்லுல் பைத் தஹாரா நபவியாவுடைய மாரிஃபா நமக்கு என்ன ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. ஆனால் ஹாரிஜியத்தும் நாசிபியத்தும் என்ன ஸ்பிரிட் ஆனதுனால அஹ்லுல் பைத் தஹாரா நபவியாவுடைய அஸமத்து ஷரீஃப், அவர்களை குறித்த அஃதலியத், அவர்களை குறித்த அக்பார் ஷரீஃப் எல்லாம் என்ன எல்லாம் ஒரு மூலையில தள்ளப்பட்டுருச்சு. ஆனாலும் நம்முடைய ஐமத்தியங்கள் என்ன பதிவு செய்யாம இல்லை. இப்ப இது இமாம் தபரானி தான் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. எவ்வளவு பெரிய ஹதீஸ், நாயகத்தை திருவாக்கு சல்லாசலம் கசம் செஞ்சு மாஷா அல்லாஹ் என்ன விஷால் கொடுக்குறாங்க. என்னுடைய ஆன்மா எந்த நாயனும் என்னுடைய நஃப்ஸ் எந்த ரப்பு வசம் இருக்குதோ அவன் மீது நான் சத்தியம் விட்டு மாஷா அல்லாஹ் சொல்றேன். வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யுன்ஃபஉ அப்தன் அமலுஹு. ஒரு அடியானுக்கு அவன் எந்த அமலை கொண்டு எந்த ஃபாயிதாவும் கிடைக்காது, எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. எப்போ இல்லாம மாரிஃபத்தி ஹக்கினா, எங்களுடைய ஹக்கை அவன் அறிந்து கொள்ளாத வரையிலையும், ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத்து ஷரீஃபை அவன் அறிந்து கொள்ளாத வரையிலையும், ரசூலுல்லாஹ்வுடைய கபது தைபாவான பில்ஆத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாமுடைய அஸமத்து ஷரீஃபை அவன் என்ன மாரிஃபா செய்யாத வரையிலையும், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மாரிஃபா ஷரீஃப் அவன் என்ன அறிந்து கொள்ளாத வரையிலையும், ஹஸனைன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அஸமத்து ஷரீஃபை அவன் மாரிஃபா செய்யாத வரையில அவனுக்கு என்ன எந்த அமலுக்கு அல்லாஹ் அடுத்த எந்த விதமான மன்ஃபூஅத்து உண்டாகாதுங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயால ரசூலுல்லாஹ் திருவாக்கு சொல்றாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய எல்லா விதமான ஆமால் சாலிஹுக்கு என்ன ஜீவனாக இருக்குது, ஹயாத்தா இருக்குது. மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் தஹாரா நபவியா நுஃபூஸ் குதுஸியாவுடைய மஹப்பத்து ஷரீஃபும் முவாஃபகத்து ஷரீஃபும் மவத்தத்து ஷரீஃபும் மாஷா அல்லாஹ். அப்போ இந்த சஃபருல் முலஃபர் சஃபர் மாதம் மாஷா அல்லாஹ் அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா இப்னு ரசூலுல்லாஹி இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வ தஸ்லீம் வஃபாத அலைனா பரக்காத் மின்ஹு தஹரத் ஆமீன். நாயகத்துடைய ஷஹாதத்து முபாரக்கா உருஸ் முகத்தஸ தாங்கி வந்திருக்கிற மாசம் சஃபர் மாசம். சஃபர் போற 7 சையதுனா இமாம் ஹஸன் நாயகத்துடைய உருஸ் முபாரக் மாசம். இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து முகத்தஸ் நடந்த நாள் மாசம். அப்ப குறிப்பா இன்றைய தினம் மதீனா முனவராவுடைய பிறை கணக்குப்படி இன்னைக்கு சஃபருல் முலஃபர் பிற 3 மதீனா ஷரீஃப் கணக்குப்படி இந்த சஃபர் போற 3 மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் தஹாரா நபவியாவுடைய ஒரு மிகப்பெரிய அஸீமு ஷான் ஜாத் ஆலியாவுடைய மீலாது ஷரீஃப் மாஷா. இந்த ஹதீஸும் தபரானி ஷரீஃபில் இமாம் தபரானி பதிவு செய்யறார். இந்த ஹதீஸுடைய ராவி யாரு? ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வாப்பா பத்ர் சஹாபி, புள்ளையும் பத்ர் சஹாபி. வாப்பா பத்ர்ல ஷஹீதான சஹாபி. இன்னொன்னு ஹதீஸுடைய ஆழத்துல ஹதீஸ் நூரியாவான, ஹதீஸுடைய ஆழத்துல என்ன குறிப்பிட்ட ஒவ்வொரு ஹதீஸுகளுக்கு ஒவ்வொரு ஷுஹரத் இருக்கு, ஹாஸான ஒரு ஷுஹரத் இருக்கும். ஹதீஸ ஜிப்ரீல் மாதிரி, ஹதீஸ கிர்தாஸ் மாதிரி, ஹதீஸ த்வைர் மாதிரி, ஹதீஸ விலாயத் மாதிரி, ஹதீஸ நூரியா. ஹதீஸ நூரியா என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் குதுஸியால இந்த சஹாபி தான் கேட்டாங்க, நாயகமே
யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதலாக எந்த படைப்பு அல்லாஹ் தஹ்லீக் செஞ்சான்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்லாஹ்வுடைய முதல் தஹ்லீக் எதுன்னு சொல்லி கேட்டது இந்த சஹாபி தான், ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. இவங்களுக்கு தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமால் ஜவாப சொல்லி கொடுத்தாங்க. ஹலகல்லாஹு தஆலா அவ்வல் மின் நூரி நபியிக்க சொல்லி மாஷா. அல்லாஹ் தபாரக தஆலா முதலாக ஜாபிரே உங்க நபியுடைய நூரத்தான் அல்லாஹ் தஹ்லீக் செஞ்சான்னு சொல்லி, அதுதான் இந்த ஹதீஸ நூரியான்னு சொல்றோம் மாஷா. இது நூறு சம்பந்தமான விஷயம் ஆறதுனால இப்ப ஹதீஸ நூரியாவுடைய இந்த ஹதீஸுடைய ராவி இந்த சஹாபி மாஷா. யார்? ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹது ஷரீஃப்ல ஷஹீதான ஷுஹதாக்கள்ல ஒரு ஷஹீத் மாஷா. சையது ஷுஹதாய் அஸதுல்லாஹ் அஸது ரசூலுல்லாஹ் அம்மா ரசூலுல்லாஹ் அல் கரீம் سيدنا حمزة الكرار عليه الصلاة والتسليم أفاض علينا البركات منه في الدارين آمين. அவர்களுடைய முபாரக்கான கபர் அத்ஹருக்கு பக்கத்துல இவங்களோட கபர் ஷரீஃப் இருக்குது மாஷா. உஹது ஷரீஃப்ல சையதுனா ஹம்சா நாயகத்துடைய கபருல் கரீமோட மாஷால்ல என்ன ரெண்டு கபர் ஷரீஃப் இருக்கும். ஒன்னு ஹதரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, இன்னொன்னு மாஷா அல்லாஹ் ஹஜரத் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. இவ்வளவு ஷரஃபான அன்சாரி சஹாபியான ஹஜரத் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட புள்ள ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. இவங்க ஒரு சமயம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யறதுக்காக வர்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு வர்றாங்க. எங்க வர்றாங்க? உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அந்த சமயத்தில் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் காண வர்றாங்க. வரும்போது அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்குது. என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான சதுருல் கரீம்ல நாயகம் அவர்கள் இப்படி சாஞ்சு உட்கார்ந்து இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹ் முபாரக்கான நெஞ்சில நடக்க விட்டு மாஷால அழகு பார்த்துட்டு இருக்கிறாங்க மாஷா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதுருல் கரீம்ல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை கதமைனு சரி வச்சு அப்படி மாஷா அந்த பூ போன்ற பாதங்களை வச்சு அப்படி தத்தி தத்தி மாஷால இமாம் அலைஹிஸ்ஸலாம் நடக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹோலி செஸ்ட்ல மாஷால்லா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை வாக் பண்ண விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த அற்புதமான காட்சியை பார்த்து ஜாபிர் ரலியல்லாஹு சந்தோஷமா ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லி வரும்போது நாயகன் ஜாபிர் ரலியல்லாஹு பார்த்து திருவாக்கு சொல்றாங்க, ஜாபிரை என்னுடைய இந்த திருமகனார் ஹுசைனுக்கு ஒரு அழகான ஒரு புள்ள வருவாங்க, ஒரு அழகான ஒரு மகன் வருவாங்க. அந்த திருமகன் பேரு அலியா. அதாவது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பேரு அலின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் வைக்கிறாங்க. அந்த அலிக்கு மாஷா அல்லாஹ் ஒரு புள்ள பிறக்கும். அந்த புள்ள பேரு முஹம்மத். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு புள்ள பிறக்கும். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு புள்ள பிறக்கும். அந்த புள்ள பேர் மாஷா அல்லாஹ் என்ன? அலி. அந்த அலிக்கு ஒரு புள்ள பிறக்கும். அந்த புள்ள பேரு முஹம்மத். அந்த முஹம்மத ஜாபிரே நீங்க சந்திப்பீங்க, நீங்க என்ன மீட் பண்ணுவீங்க. மீட் பண்ணும்போது அந்த முஹம்மதுக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்க மாஷா. சுப்ஹானல்லாஹ். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமே குழந்தையா இருக்கிறாங்க. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய சிபுத் ஷரீஃப், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய கிராண்ட்சன் மகனுடைய மகனுக்கு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைக்கும் ரசூலுல்லாஹ் பேர் வச்சு அலின்னு சொல்லி, அலியுடைய பிள்ளைக்கும் நாயகம் பேர் வைக்கிறாங்க முஹம்மதுன்னு சொல்லி. அந்த முஹம்மதை நீங்க பார்க்கும்போது என்னுடைய சலாத்தை நீங்க அந்த முஹம்மதுக்கு சொல்லுங்க ஜாபிரே. அந்த முஹம்மது எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர்
அல்லதி யபுக்கருல் இல்ம பக்ரா, அல்லதி யபுக்கருல் இல்ம பக்ரா. இந்த விரவை கோடாலி வச்சு, என்ன கோடாலி வச்சு விரவை உடைக்கிற மாதிரி அந்த முஹம்மது இல்ம உடைச்சு அதுக்கு உள்ள இருந்து லுப்ப எடுப்பாப்ல மாஸ்டர். இல்ம உடைச்சு அதுக்கு உள்ள இருந்து லுப்ப எடுப்பாப்ல. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய என்ன ஆலிமுல் ரப்பானியா இருப்பாங்க அவங்க மாஷால். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத்து கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். அதுபோல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறப்பான முறையில் முதல் புள்ள பிறந்தாங்க. அவங்க சையதுனா அலின்னு திருநாமம் சூட்டப்பட்டாங்க. அந்த அலி தான் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ஷஹாதத்துல் உலமாக்கு முன்னாடி நிக்காஹ் செஞ்சு வச்சுட்டாங்க. ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சாச்சு. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய புள்ள இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சது யார? அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய திருமகளார் மாஷா அல்லாஹ். அதாவது ஹசனைன் கரீமைனுடைய அவுலாதுல, இமாம் ஹசன் ஹுசைன் அவுலாதுல முதல் பெண் மகள் இவங்க தான் மாஷா. முதல்ல திருமகள் இவங்க தான் மாஷா. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர் அவுலாதுல முதல்ல என்ன பின்த் தய்யிபா, அவங்க பேரு சையதா ஷரீஃபா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம். சையதா ஷரீஃபா அதாவது இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லாம் ஷரீஃப் ஷரீஃபான்னு சொல்லப்படும். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவுலாத் எல்லாம் சையதத்துன்னு சொல்லப்படும். விளங்குதா? அப்ப ஷரீஃபா சையதா ஃபாத்திமா, ஷரீஃபாவான ஃபாத்திமா பின்த் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நிக்காஹ் செய்யறாங்க. யாரு? சையதுனா அலி பின் சையதுனா ஹுசைன். சையதுனா அலி பின் சையதுனா ஹுசைன் ஷரீஃபா ஃபாத்திமா பின்த் சையதுனா ஹசன் மாஷா அல்லாஹ் நிக்காஹ் செய்யறாங்க. அந்த முபாரக்கான நிக்காஹ்ல தான் இந்த முஹம்மதுங்கிற இந்த தவச்செல்வம் பிறக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அந்த முஹம்மது தான் மாஷா அல்லாஹ் என்ன அவங்களோட இல்முடைய அந்த வகாரியத்தை கொண்டு நாயகமே அவங்களுக்கு அல்லதி யபுக்கருல் இல்ம பக்ரான்னு சொல்லி பிஷாரத் கொடுத்ததுனால அவங்கள மாஷா அல்லாஹ் பாக்கிர்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இமாம் முஹம்மது பாக்கிர், இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுஸ் ஸலாம். இமாம் மாலிக் இப்னு அனஸ், மாலிக் இமாமுடைய முர்ஷித் இவங்க தான் மாஷா அல்லாஹ். மாலிக் இமாமுடைய உஸ்தாது முகர்ரம் மாலிக் இமாம் மாலிக் முஅத்தால என்ன இவர்கள்ல இருந்து கிட்டத்தட்ட மாஷா அல்லாஹ் என்ன 10-13 ஹதீஸ் ஷரீஃப் ரிவாயத் செஞ்சிருக்காங்க மாஷா முஅத்தா மாலிக். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மாலிக் இமாமுடைய முர்ஷித். அப்ப ஷாஃபி இமாமுக்கு ஷேഖுடைய ஷேக், ஷாஃபி இமாமுக்கு ஷேக் மாஷா அல்லாஹ் மாலிக் இமாம், மாலிக் இமாமுக்கு ஷேக், மாலிக் இமாமுக்கு உஸ்தாத் முகர்ரம், மாலிக் இமாமுக்கு முர்ஷித் முரப்பி சையதுனா இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மீலாது ஷரீஃப் இன்னைக்கு மாஷா அல்லாஹ். இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாமுடைய மீலாது முபாரக் மாஷா அல்லாஹ். சஃபருல் முதஃபர் பெற 3 மாஷா அல்லாஹ். ஒரு பெரிய விஷயம் என்னன்னா முதலாக இமாம் ஹுசைனுக்கும் இமாம் ஹசனுக்கும் பேர பிள்ளைய வந்தவங்க இவங்க தான் மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் அத்ஹார் நபவியாவுல இமாம் ஹுசைனுக்கு பேர பிள்ளை, இமாம் ஹுசைனுக்கு திரு மகனுடைய மகன், இமாம் ஹசனுக்கு மாஷா அல்லாஹ் திரு மகளுடைய மகன். அஹ்லுல் பைத் அத்ஹார் நபவியாவுலயே முதலாக சையதா ஷபாப் அஹ்லுல் ஜன்னா ஹசனைன் கரீமன் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் ரெண்டு பேருக்கு மாஷா அல்லாஹ் பேர பிள்ளைய வந்தது இவங்க தான் மாஷா அல்லாஹ். இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் மாஷா அல்லாஹ். இஸ்லாமிய சரித்திர லோகத்துல மிகப்பெரிய ஒரு கிரேட்னஸ் உண்டு இமாம் மாலிக் அலைஹிஸ் ஸலாத்து. காரணம் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல 4000 ஸ்டூடெண்ட் வச்சு மாஷா அல்லாஹ் 4000 ஸ்டூடெண்ட்டுக்கு மாஷா அல்லாஹ் கிளாஸ் எடுத்தவங்க.
யார்? இமாம் முகமது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹரமே ரசூல்ல மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல அங்க அதாவது இல்லாத பாபே ஒண்ணும் கிடையாது. எல்லா டாபிக் உண்டு மாஷா அல்லாஹ். எல்லா டாபிக் உண்டு. விளங்குச்சா? மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் இல்ல, இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டுல அமெரிக்காவிலும் சரி யூரோப்லயும் சரி கெமிஸ்ட்ரியில மாஷா அல்லாஹ் என்ன ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டு யாரை தூக்கி தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறானோ அந்த ஜாபிர் இப்னு ஹையான் ரஹிமஹுல்லாஹ் இமாம் பாக்கிருக்கும் ஸ்டூடெண்ட், இமாம் பாக்கிருடைய புள்ள இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட். மாஷா ஜாபிர் இப்னு ஹையான் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஸ்டூடெண்ட், இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட். மாஷா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்-தஹாரா நபவியாவுடைய மாரிஃபா ஷரீஃப் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான, நம்முடைய ஈமானுக்கு அது சலாமத். மாஷா நம்முடைய ஈமானுக்கு அது சலாமத்தாக மாஷா அல்லாஹ். மற்றொரு ஹதீஸ் நபவி வருது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீம் நாயகம் பிஷார செய்றாங்க. சிராத் பாலத்தை கடக்கும் போது, சிராத் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பொழுது சிலருடைய அமல்கள்ல உள்ள குறைபாடுகளால அவங்களோட பாதங்கள் என்ன அப்படியே தடுமாறும். அவ்வாறு பாதங்கள் தடுமாறும் பொழுது அஹ்லு பைத் நபவியாவுடைய மஹப்பத் ஷரீஃபை கொண்டு மாஷா அல்லாஹ் அந்த பாதங்கள் இஸ்திகாமத்தாக மாஷா அல்லாஹ் தவறு என்ன நரகத்தில் விழுந்துடாம சொர்க்கத்தை சென்று அடைவான் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமன் நாஹி பிஷார செய்றாங்க. அஹ்லு பைத் நபவியாவுடைய அஃலலியத் மாஷா அல்லாஹ் அலமத் ஷரீஃப். அஹ்லு பைத் நபவியாவுடைய அலமத் ஷரீஃப் அஃலலியத். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாம ஈமான் கொண்டதிலிருந்து நம்மள சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரையிலையும் அஹ்லு பைத் அத்ஹாருடைய பரக்காத் ஷரீஃப் ஒவ்வொரு செகண்ட் நமக்கு என்ன பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சாத்தும் நமக்கு என்ன பரக்காத் ஃபியூதாத் மாஷா அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அஹ்லு பைத் அத்ஹாரா நபவியாவுடைய மஹப்பத் ஷரீஃப். அப்ப இவ்வளவு பெரிய நம்முடைய வாழ்க்கைக்கு எது பிரகாசம்னு நமக்கு செல்லதாசல லைட்டிங் கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்தை ஒரு மனுஷன் மறந்துட்டு வாழ்றான்னு சொன்னா வாழ்க்கை எப்படி பிரகாசமா இருக்கும்? அவனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு. வாழ்க்கை பிரகாசம் ஆகிறதுக்கு இப்ப இமாம் மாலிக் எவ்வளவு பெரிய ஆளு? இமாமுல் ஹிஜ்ரான்னு சொல்லி என்ன இமாமுல் மதனி இமாமுல் ஹிஜ்ரா எப்படி ஏராளமான அல்காபாத்துகளை கொண்டு அழைக்கப்பட்டோம் இமாம் மாலிக். அதாவது ஹனஃபி இமாமுக்கே ஒரு கட்டத்துல உஸ்தாத் ஆகுறாங்க மாலிக் இமாம். ஹனஃபி இமாமுக்கே ஒரு கட்டத்துல உஸ்தாத் ஆகுறாங்க. விளங்குச்சா? அவ்வளவு பெரிய மாலிக் இமாமுடைய முர்ஷித் முரப்பியா இருக்கிறாங்க சையதுனா இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுல்தான் அவுலியா காஜிகான் खाजा मोइनुद्दीन अल हुसैन हसन चिश्ती நாயகத்துடைய ஆபாவ் அஜ்தாத் கிராம்ல வர்றாங்க. இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் உடைய அவுலாதுல தான் காஜா நாயகம் வர்றாங்க. மாஷா அல்லாஹ். காஜா நாயகத்துடைய அபுல் கரீம் அருமை வாப்பா நாயகத்துடைய நஸபு ஷரீஃப் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் சேருது. மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலத்துடைய அருமை உம்மாவுடைய நஸபு ஷரீஃப் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்துல போய் சேருது. மாஷா அல்லாஹ். அப்படி அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆழத்துல உள்ள எல்லா சாதாத்தின்களுக்கும் எல்லா அவுலியாக்களுக்கும் மூல பிதாவான சையதுனா இமாம் அல் ஹுமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைனா அல் பரக்காத் மின்ஹு வ ஃபித்தானா நாயகம் அவர்களுடைய
மீலாது முபாரக்காகும் இன்றைய தினம் மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அஹ்லு பைத் அத்ஹா நபவி இமாமுல் ஹுமாம் ஜத்த ஹாஜா மொயினுத்தீன் சையதுனா இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய எல்லா விதமான மததும் ஹிமாயத்தும் இனாயத்தும் ஹிஃப்லும் ஃபயூதாத்தும் பரக்காத்தும் ஆஃபாக்கிலும் அன்ஃபுஸிலும் தீனிலும் துனியாவிலும் ஆখিরাத்திலும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீன அல்லாஹ் ஃபضلி வ ரசூலுல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் كما تحب وترضى بأن تصلي عليه